ஹாய் ஹால். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆல்கலைட்ஸ். புக் வந்து நம்ம மருத்துவ தாவரவியல் டாக்டர் சோமசுந்தரம் அவரோட புக்கு தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆல்கலைட்ஸ் வந்து 1819 ரைமிங் வயசுக்குலாம் 1819 வில்ஹெல்ம் மிஸ்னர்னு சொல்லிட்டு ஒரு கெமிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து ஒரு நைட்ரோஜனஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது வந்து பேசிக் இன் நேச்சர். 1949 1000 ஆல்கலைட்ஸ் கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 1959 அது வந்து 2175 ஆல்கலைட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க புதுசாக. 1969 அது வந்து 4000 அபோவ் ஆல்கலைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் வந்து நம்மக்கிட்ட இப்போ 5000 அபோவ் ஆல்கலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 300 ஆல்கலைட்ஸ் கிட்ட வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூவா தாவரங்கள் மட்டுமே வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? இது ஆல்கலைட்ஸ் பற்றின இன்ட்ரோ. அடுத்து வந்து ஆல்கலைட்ஸ்க்கு வந்து நேமிங் வைக்கணும் அப்படின்றதுக்கு போது எப்படி நேமிங் வைக்கிறாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் பிளான்ட் நேம், அதனுடைய கெமிக்கல் நேச்சர் ஆர் அதனுடைய ஆக்ஷன்ஸ். மூணாவது வந்து மெடிசினல் யூஸ், அதில் என்ன மெடிசினல் யூஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து நேமிங் கொடுக்குறாங்க. சரி, ஆல்கலைட்ஸ் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளான்ட்ஸோடைய ரூட்டில், ஸ்டெம்மில், லீவ்ஸ், சீட்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து ஆல்கலைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக வந்து நேமிங் பார்க்கும்போது பிளான்ட் நேம் பேஸ் பண்ணி வைக்கும்போது ஜீனஸ் நேமில் வைக்கிறாங்க. ஜீனஸ் நேமில் அட்ரோஃபின், எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அட்ரோஃபின், அட்ரோபா பெலடோனா. அடுத்து வந்து ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸ்வாமிகா. அடுத்து வந்து ஸ்பீசிஸ் நேமில் வைக்கும்போது சோம்னிஃபெரின், வித்தானியா சோம்னிஃபெரா. அடுத்து வந்து கொக்கைன், எரித்ரோசைலம் கொக்கோ அப்படின்ற பிளான்ட்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்கலைடு. அடுத்து வந்து ட்ரேட் நேம் ஆர் லோக்கல் நேம், எர்காட்டமைன் பிளான்ட் வந்து எர்காட் நேமில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து சயின்டிஸ்ட் நேம், யார் டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அந்த சயின்டிஸ்ட் நேமை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பெல்லிட்டரின், சயின்டிஸ்ட் பேர்னு வந்து பெல்லிட்டியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டு பண்ணுறாரு. இவர் மேலே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா, பைப்பரின், கால்சிசின், ஸ்ட்ரைக்கனின், புரூசின், இந்த ஆல்கலைட்ஸ்லாம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்ததாக வந்து பேஸ்டான ஆக்ஷன் பேஸில் வந்து என்னென்ன ஆல்கலைட் இருக்குது அப்படின்னாக்கா, மார்ஃபைன் எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பப்பாவர் சோம்னிஃபெரம். இந்த என்ன ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னாக்கா, மெயினாக உறக்கம் உண்டாக்கி, ஸ்லீப் இன்டியூசிங். ஓகே, இதை வந்து கனவு உலக தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மார்ஃபின் இன்ஜெக்ஷன் மூலியமாவோ இல்லை மெடிசனாவோ எடுக்கும் போது சாப்பிட்றவங்களுக்கு வந்து கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து பெத்தடைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கலைட் எடுக்கிறாங்க. அதை இன்ஜெக்ஷன் மூலிமா போடும் போது நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து எமிட்டின், கிரீக் லாங்குவேஜில் எமிட்டிகோ அப்படின்னா வாமிட்டிங்னு அர்த்தம். வாமிட்டிங்காக கொடுப்பாங்க. எமிட்டின் அந்த ஆக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பேஸ்டான பிளான்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் நேம், ஜீனஸ் நேம், ட்ரேட் நேம், லோக்கல் நேம், சயின்டிஸ்ட் நேம், அதனுடைய ஆக்ஷனை பேஸ் பண்ணி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஃபர்தராக இண்டிவிஜுவல் பிளான்ட், இது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு பிளான்ட்டோட யூசஸை பற்றி பார்ப்போம்.
அடுத்ததாக என்னுடைய ஆல்கலைட்ஸோடைய மெடிக்கல் யூசஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அட்ரோஃபினோட யூசஸ். அட்ரோஃபின் மெயினாக எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா அட்ரோஃபா பெலடோனா. இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு லீவ்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பீப்புள் டைலேஷன் ஆகும், கண் பாவை விரிவடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது வந்து ஆன்டிடோட், நஞ்சு முறிவு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. யாருன்னா பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டவங்க, ஒரு பாய்சன் சாப்பிட்டவங்க வராங்க அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலில் ஸ்டொமக் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அட்ரோஃபின் கொடுக்கும்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த பாய்சனை ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கும். வந்து பாய்சன் ஸ்ப்ரெட்டிங். என்சைம்ஸ், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி ஓகேங்களா ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கும். அட்ரோஃபினுடைய ஃபங்க்ஷன் இதுதான். அடுத்து வந்து என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னாக்கா கால்சிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கலைடு. இந்த கால்சிசைன் ஆல்கலைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் கால்சிசியம் ஆட்டம்னேல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட்டு. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஐ டிசீஸ், கவுட்டு, அப்புறம் கேன்சரில் செய்யக்கூடிய மெடிசனில் ஆட் ஆகும். கேன்சர் மெடிசன்ஸில் அடிஷ்னலாக ஆட் ஆகும். சரிங்களா, கவுட்டு, தசைவாதம், மூட்டுவாதம் அது எல்லாமே வந்து இது யூஸ் ஆகும். சரிங்களா. அடுத்ததான் மூணாவதாக என்ன பிளான்ட் அப்படின்னாக்கா பெர்பெரின். பெர்பெரின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மரமஞ்சள். பெர்பெரின் டிங்டோரியா பிளான்ட் நேம். தமிழில் இதை வந்து மரமஞ்சள்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைடு வந்து பொன் மஞ்சள், கோல்டன் எல்லோவாக இருக்கும். இது வந்து கண் நோய்க்கு சிறந்தது. நாலாவது என்ன ஆல்கலைடு அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்பின். ரிசர்பின் அப்படின்னா ராவுல்ஃபியா சர்பென்டனா பிளான்ட் நேம். சான்ஸ்கிரிட்டில் வந்து சர்பகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பிபி, ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும், நல்லா பிளட் ப்ரெஷரை குறைக்கும். இது வந்து ரூட்டில் இருக்கும், ஒயிட் இன் கலராக இருக்கும். இந்த ஆல்கலைட் ரூட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒயிட் இன் கலர் ஆல்கலைட். ஓகே, இதில் தான் மெயினாக ஆல்கலைட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த புக்கில். இது எழுதினாலே நமக்கு 5 மார்க்ஸ் போதுமான கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.